நம்ம ஒரு இடிக்கல்லில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகை சேர்த்திருக்கோங்க. இதை நம்ம நல்லா இடித்து பவுடராக்கி எடுத்துக்கலாம். இங்கே நம்ம நல்ல ஒரு பருப்பருன்னு அடித்து எடுத்துருக்கோம். இதே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டால் நல்லா ஃபைனாக அடித்து எடுக்க முடியுங்க. ஆனால் நம்ம இங்கே இடிக்கல்லில் தான் இடித்து எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு வாணலி வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்திருக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு மணமும் ஃப்ளேவரும் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்திருக்கோம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாங்க. இது ஓவராக வதக்கெல்லாம் விட்டுறாதீங்க, லைட்டாக வதக்குனா போதுமானது. அடுத்ததாக நம்ம இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்து இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாங்க. உங்கள் மிளகாய் பொடியோட காரத்துக்கு ஏற்றாற் போல் மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடவே நம்ம வதக்கி விட்டுறலாம். நம்ம ஏன் வெங்காயத்தை அதிகமாக வதக்க வேண்டாம்னு சொன்னோன்னா, இந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடி சேர்த்தோன்னா அதுவும் வதங்கிடுச்சு அப்படின்னா கருத்து போயிடும் இந்த மிளகாய் பொடி. அதனால தான். அடுத்ததாக நம்ம கழுவி வச்சுருக்க இந்த ஆட்டு மூளையை இந்த வெங்காயத்து மேலே வச்சிடலாங்க. நமக்கு அந்த வெங்காயத்தில் அந்த ஈரத்தன்மை வேணும், அதுக்காக தான் நம்ம அதிகமாக வறுபட வேண்டாம்னு சொன்னது. இப்போது இந்த மூளையில் இந்த வெங்காயத்தை அப்படியே புரட்டி வச்சிடலாங்க. அதாவது இந்த வெங்காயம் மூளையை சுற்றி நல்லா கோட் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போது ஃப்ளேமை சிம் பண்ணிடலாம், மீடியம் சிம்மு பண்ணிடலாங்க. சிம் பண்ணிவிட்டு இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்பப்போ திறந்து திருப்பி மட்டும் போட்டு விட்டுறலாம். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம உப்பும் சேர்த்திடலாம். நம்ம வெங்காயத்து கூடவே உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திடலாம். இப்போ அதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டு திருப்பி அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சிடலாம். இப்போ அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரத்தன்மையிலையும் அந்த மூளையில் இருக்க ஈரத்தன்மையிலும் தான் இது நமக்கு வேக்காடு கொடுக்க போகுது. அதனால தான் இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ இது போல் திருப்பி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த வெங்காயம் நல்ல ஒரு பொன் முருவலாயிடும். சேம் டைம் இந்த மூளையும் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மூளை நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த மூளையை திருப்பி போட்டாச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்ல அந்த பொன் முருவலாக இருக்குது நமக்கு. கடைசியாக நம்ம இதோட இந்த குறுமிளகு தூளையும் சேர்த்திடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஆட்டு மூளை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம செய்த இந்த ஆட்டு மூளை ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.